கன்னட நடிகர் தர்ஷனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரேணுகாசாமி கொலை வழக்கில் தர்ஷனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். பல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த தர்ஷனுக்கு முதுகுவலி காரணமாக இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்த கர்நாடக உயர்நீதிமன்றம் தற்போது தர்ஷனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னட நடிகர் தர்ஷனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ரேணுகாசாமி கொலை வழக்கில் தர்ஷனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். பல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தர்ஷனுக்கு முதுகுவலி காரணமாக இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்த நிலையில் தற்போது அதனை ரத்து செய்திருக்கிறது. தர்ஷனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கர்நாடக அரசு தர்ஷன் தரப்பு வாதங்களை பதிவு செய்த உச்சநீதிமன்றம் ஜாமீனை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். கன்னட நடிகர் தர்ஷனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்க நிலையில இந்த வழக்கு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். ரேணுகாசாமி கொலை வழக்குல நடிகர் தர்ஷனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. கன்னட திரையுலகில் பிரபல நடிகராக இருந்து வருபவர் தர்ஷன். இவர் சித்ரதுர்காவை சேர்ந்த ரேணுகாசாமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு பல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தர்ஷன் முதுகுவலியால் அவதிப்பட்டதால் கர்நாடகா உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்தது. அதாவது இந்த கொலை வழக்கில் இவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி அவர் ஜாமீனில் வெளியே இருந்த சூழ்நிலை இந்த உத்தரவை எதிர்த்து கர்நாடக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவானது உச்சநீதிமன்ற நீதிபதி JP பார்த்திவாலா, R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அதாவது கொலை வழக்கில் இடைக்கால ஜாமீன் பெற்றிருந்த தர்ஷனுக்கு எதிர்த்து கர்நாடக அரசானது இந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசு தர்ஷன் தரப்பு வாதங்களை பதிவு செய்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. மேலும் ரேணுகாசாமி கொலை வழக்கில் நடிகர் தர்ஷனுக்கு வழங்கப்பட்ட இந்த ஜாமீனும் ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், இந்த ஜாமீனின் காரணமாக அவர் வெளியே இருந்த சூழலில் இந்த ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறும். மீண்டும் இந்த வழக்கு என்பதை பொறுத்தவரையில மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.